நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். சங்கீதம் 75:10 படியே ஆண்டவர் உங்கள் வாழ்விலே செய்ய போகிறார். பயப்படாதிருங்கள். தாழ்ந்த நிலையில் தவித்து போய் சஞ்சலப்பட்டு கையிலே ஒன்றுமில்லாமல் தவித்து கொண்டிருக்கும் என் அருமை சகோதரனே, சகோதரியே, இன்னும் வாழ்க்கையில் தள்ளப்பட்ட நிலைமையில் உதவுவார் யாருமின்றி தவித்து போய் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கும் என் அருமை சகோதர, சகோதரி, அருமை பிள்ளையே, மனம் கலங்காதிருங்கள். இன்று கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவர் உங்கள் நிலைமைக்கு தாழ்த்தி உங்கள் நிலைமைக்கு தேடி வந்திருக்கிறார். ஏனென்றால் அவரும் சிலுவையில் தம்மையே தாழ்த்தினார், வெறுமையாக்கினார். உங்களை உயர்த்தும்படியாக இன்று கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லா நிலையிலும் உயர்த்துவார். வேலையிலும் உயர்த்துவார், ஆவிக்குரிய வாழ்விலும் உயர்த்துவார், குடும்ப ரீதியிலும் உயர்த்துவார், பண விஷயங்களிலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்துவார். மனம் கலங்காதிருங்கள். இதற்கு சாட்சியாக சகோதரி சால்சா தங்கள் வாழ்க்கையை குறித்து எங்களுக்கு எழுதியிருந்தார்கள். அவர்களுக்கு 2வது குழந்தை மகளை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது கணவர் மரித்து போய்விட்டார். அவர்களுக்கும் அவர்களுடைய முதல் குழந்தை மகனுக்கும் தங்க இடமே இல்லை. ஒரு குடிசையில் தான் தங்கியிருந்தார்கள். அவ்வளோ கஷ்டம். 2வது குழந்தை அந்த குடிசையில் தான் பெற்றார்கள். ரொம்ப சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க. என் பிள்ளைங்களுக்கு நான் எப்படி தான் காப்பாற்றுவேன், என்னால் எனக்கு ஒன்றுமே புரியல. என் கணவர் செத்த பிறகு குழந்தைகளை வளர்க்க மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய பாடு. ஏதோ ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன வேலை செய்து பணம் சம்பாதித்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தார்கள், கூலியாக வேலை செய்தார்கள். ஆனால் இந்த நிலைமையில்தான் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டார்கள். அந்த நேரத்திலும் ஜெபகோபுரத்துக்கு வந்து இயேசுவை அறிந்து கொண்டு அவருடைய ஆறுதலை பெற்று கிடைக்கும் கொஞ்ச பணத்தில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி காணிக்கை கொடுக்க ஆரம்பித்தார்கள். இயேசு அழைக்கிறார் டெலிவிஷன் நிகழ்ச்சியை பக்கத்து வீட்டில் இருக்கும் டெலிவிஷன் மூலமாக பார்த்து வந்தார்கள். அதில் ஒவ்வொரு நாளும் ஜெபம் நடக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் இந்த பாக்கியத்தை, இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா என்று ஏங்குவார்கள். அப்பொழுது ஒரு நாள் நான் ஜனங்களை டெலிவிஷன் மூலமாக ஆவியினால் நிரம்பி பார்த்து சொல்லியிருக்கிறேன். குடும்ப ஆசீர்வாத திட்டம். இன்று குடும்பங்களிலே பாருங்கள், கணவன் மனைவிக்குள் எவ்வளோ போராட்டங்கள், அவர்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள். பிள்ளைகள் வாழ்வில் கஷ்டம், இன்னும் பண கஷ்டம், இன்னும் கணவனும் மனைவியும் வேலை செய்வதனால் அவர்கள் பிரிந்திருக்க வேண்டிய நிலைமை, இன்னும் 2 பேரும் வேலைக்கு போவதனால் வீட்டில் ஜெப கூடுகையே இல்லாமல் போய் விடுகிறது. இன்னும் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் வீண் செலவு. இந்த சூழ்நிலையில் குடும்பங்கள் ஆசீர்வாதம் பெற்று செழித்து வாழ்வதற்காக ஆண்டவன் இந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம இதுலயே சேரணும், நம்ம குடும்ப பங்காள இருக்கணும். இந்த 25 ரூபாய் கூட எப்படின்னா நம்ம காணிக்கு போடணும். நம்மளையா ஆண்டவர் உயர்த்த மாட்டாரு, நம்ம ஏன் இந்த மாதிரி நிலைமையில கிடக்குறோமேன்னு சொல்லிட்டு எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு எங்க ஐயா சொன்னது. என்ன ஆச்சரியம்! ஆண்டவர் அற்புதமாக அன்று முதல் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நாளடைவில் மகனுக்கு சொந்த பிஸ்னஸ் செய்யும்படியாக வாசல் திறந்தது. திடீர்னு ஒரு நாள் எப்படி, ஆனால் என் கிட்ட பணம் சுத்தமாக கிடையாதுங்க. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு மூலியமாக ஒரு கஸ்டமர் தான் வந்து என்கிட்ட பணம் இருக்குது, நீ வச்சு எதனா செய்ய முடியுமான்னாருங்க. அதுக்கப்புறம் என்ன இது, நம்ம எப்படி இது கொடுப்போன்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் எனக்கு ஒரு 6 மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணுன்னாருங்க. சரிங்க சார், நான் பார்த்து நான் பண்ணுறேன். அந்த காசு வாங்கினேன். 3 மாதத்தில் நான் திருப்பி கொடுத்துட்டேன் அந்த பணத்தை. தன் சொந்த காலில் நின்று செய்யும்படி ஆண்டவர் மகனை உயர்த்தி இருக்கிறார். இந்த நாளிலும் பிள்ளைகளோடு சந்தோஷமாய் சொந்த வீட்டில் வாழும்படி செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்றி அவர்களை உயர்த்தி இருக்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம். எனக்கு ஆண்டவர் இந்த அளவுக்கு வசதி கொடுத்து இந்த அளவுக்கு எங்களை நடத்தின என் தாய்ப்பேன் அநேக பேர் எங்க ஊர்ல ஒரு சாட்சா எங்களை நிறுத்திக்கிறாரு. எங்களுக்கு ஆண்டவர் ஒரு சாட்சா இவ்வளோ இது மாதிரி சல்ச்சாவா இது மாதிரி கேறான்றாங்க, கொளுத்து வேலை செஞ்சிருந்தப்போ இந்த மாதிரி நிலையில கேறாளேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு அதிசயமா தான் பாக்குறேன். என் சொந்தக்கார் வந்தக்கார் எல்லாமே என் மேல ரொம்ப போராப்பணி ஆயிட்டாங்க எங்க மேல. உங்களுக்கும் இதே போல ஆண்டவர் செய்வார். நீதிமான்களாக இருக்கும் நீங்கள் கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தருக்கு கொடுத்து மற்றவர்களுக்காக ஜெபம் செய்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் நீதிமார்க்கமான நீங்கள்
உங்கள் கொம்புகள் உயர்வதை இன்று முதல் காண்பீர்கள். இப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி, சிலுவைநாதர் உங்களை உயர்த்தும்படி உங்களுக்காக மன்றாட விரும்புகிறேன். ஏசப்பா, உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அப்பா. இழந்தவைகள் எல்லாவற்றையும் உமது பிள்ளைகளுக்கு இரட்டிப்பு மடங்காக இன்று முதல் திரும்ப தாரும். அவர்கள் எந்த தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவனே, நீர் அந்த நிலைமைக்கு சென்று அவர்கள் கரங்களை பிடித்து சுவாமி, எப்படி பேதுருவை தண்ணீருக்குள் இருந்து எழுப்பி படகுக்குள் வைத்து அடுத்த இடத்திற்கு கொண்டு சென்றீரோ அதே போல உமது பிள்ளைகளுக்கும் செய்யும் அப்பா. அவர்கள் அமிழ்ந்து போகக்கூடாது. அவர்களுக்கு துணை நில்லும், அவர்களுக்கு கற்றுக்கொடும், வாசலை திறந்தருளும், வேண்டிய பணத்தை சம்பாதிக்க வழியை திறந்தருளும் ஏசுப்பா, திறந்தருளும் ஏசுப்பா, திறந்தருளும். கையிலே பணம் வரட்டும், அவர்களுக்கு சொந்த வீடு வரட்டும் அப்பா. கதவை பூட்டி சமாதானத்தோடு தங்கக்கூடிய ஒரு நல்ல நிரந்தர வீட்டை அவர்களுக்கு தாரும் அப்பா, அற்புதமாக தாரும் அப்பா. பிஸ்னஸை தாரும் அப்பா, அந்த பிஸ்னஸை செழிக்க செய்யும் ஏசுப்பா. தயவு செய்து கடன் இல்லாமல் வாழ வழி செய்யும் ஏசுப்பா. பணம் கையிலே அற்புதமாக வரட்டும், அற்புதமாக வரட்டும், அற்புதமாக வரட்டும். கர்த்தருக்கு கொடுக்கிறார்கள் அந்த காணிக்கையை ஆசீர்வதித்து சுவாமி, அவர்கள் கையிலே ஆசீர்வாதம் அற்புதமாக சுரக்கும்படி செய்யும் அப்பா. அவர்களை வாழ வையும், செழிக்க செய்யும். பிள்ளைகள் நன்றாக படிக்கட்டும், உயரட்டும் சுவாமி, வியாதி இல்லாமல் வாழட்டும் அப்பா. நன்மையை அனுபவிக்கட்டும் சுவாமி, இளைப்பாறுதலோடு வாழட்டும். இந்த அருளை தந்து அவர்களை உயர்த்துவதற்காக நன்றி, ஆசீர்வதித்து கனம் பண்ணுவதற்காக நன்றி. இன்று முதல் இதை அவர்கள் அனுபவிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். நீர் அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி சுவாமி. அணைத்துக் கொண்டு ஆசீர்வதி, இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக.